வேசர்பாடியில் மிட்நைட் பிரியாணி ஒரு 3 மணிக்கு இந்த கடைக்கு வந்து நாங்கள் சாப்பிடலாம் ஃபியூச்சரில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேசர்பாடியில் அல்ஃபமாஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் லைக் போயிட்டுருக்கு. ஒரு நாள் கிடையாது, ஒரு 365 டேஸும் வெறும் 119 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாங்க. சிக்கனில் கொடுக்குறாங்க, பீஃபில் கொடுக்குறாங்க. அது தவிர்த்து இந்த சைனீஸ் ஐட்டம்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிரியாணிலையும் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அவைலபிளாக இருக்குது. பட் இப்போதைக்கு இவங்ககிட்ட வந்து பீஃப் மட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபியூச்சரில் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது அவங்ககிட்ட. நம்ம ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் அன்லிமிட்டடாக சாப்பிட்ருக்கோம். ஸோ ஒரு கேள்வியும் அன்லிமிட்டடாக ஃப்ரைட் ரைஸ் இருக்குன்னு. பட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட வந்திருக்கேன். வாங்க அவங்க அன்லிமிட்டடாக கொடுக்குற ஃப்ரைட் ரைஸ் அந்த 120 ருபீஸ்க்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க உள்ளே போய் எங்கள் ஃபுட் எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். Under the stars up in the sky, directions hard to find. Under the stars up in the sky, I got lost tonight. Under the stars up in the sky, directions hard to find. ஸோ கைஸ், நம்ம இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம், பீஃப் ரைஸ் வாங்கியிருக்கோம், அண்ட் வந்து சில்லி பீஃப், ஒரு சிக்கன் பக்கோடா, அண்ட் வந்து கார்லிக் சிக்கன் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதோட குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் நீங்கள் கேட்டிங்கன்னா அன்லிமிட்டடாக கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரைட் ரைஸும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பீஃப் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ், 19 ருபீஸ், அதாவது 119 ரூபா தான். ஸோ வேணால் நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட கேட்டு வாங்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ரைட் ரைஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீஃப் ரைஸில் கருவேப்பிலாம் போட்டிருக்காங்க, எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில. ஸோ சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் பைட் பீஃப் ஃப்ரைட் ரைஸ். டேஸ்ட் வைஸ்லாம் ஓகே, லைட்டாக கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. டேஸ்ட்டு மசாலா ஃப்ளேவர்ஸு அடிஷ்னலாக அவங்க வந்து கரம் மசாலா மாதிரி ஏதோ ஒரு மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கார வைஸ்லாம் சூப்பராக இருக்குது. பீஃப் ஃப்ரைட் ரைஸ் வந்து பீஃப் இருக்குது, கொஞ்சம் மாவாக இல்லாமல் லைக் பீஃபாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய மாவு இருக்கும் இல்லையா, அது இல்லை, பீஃபாக இருக்குது. அண்ட் வந்து கேப்சிகம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் சொல்ல போனால் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்னொரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் ஒரு குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பவுலில் தான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கலாம் வேறு ஏதாச்சும் ஹோட்டலில் போனீங்கன்னா. பட் இவங்க நீங்கள் 45 ரூபா பே பண்ணிங்கன்னா கிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பவுல்லே வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க குழந்தைங்க சாப்பிட்டு போதும் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நல்ல குவான்டிட்டியில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது வந்து இந்த பிரியாணி மேட்டர் சொன்னோம் இல்லையா, பிரியாணி பார்த்தீங்கன்னா கோட்ரு ஆஃப் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பீஃப் மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 1 வீக் தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அவைலபிளாக இருக்கும். அதுவும் மிட் நைட்டில் அவைலபிளாக இருக்கும். மிட் நைட் 3 மணிலேருந்து போடுவாங்க. வேசர்பாடியில் மிட்நைட் பிரியாணி ஒரு 3 மணிக்கு இந்த கடைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்லாம் ஃபியூச்சரில். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நூடுல்ஸ் போகலாம். நூடுல்ஸ் நல்லா பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருந்தது. அது போகலாமா? ஃபர்ஸ்ட் பைட் நூடுல்ஸ் பாருங்கள், பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்கும் நூடுல்ஸ். அடடா அடடா. இப்படி போகுமா? வட்டி பொடி சூப்பராக இருக்குது. இந்த இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கேப்பேஜ் போடுறாங்க. ஆக்சுவலி கேப்பேஜ் என்ன இருக்குன்னா நல்லா குக்காக இருக்குது. அதனாலேயே அந்த கேப்பேஜ் வந்து லைட்டாக அந்த தீஞ்சு போன மாதிரி ஸ்மெல்லோடு அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. கேப்பேஜ் என்ன அந்த மாதிரி குக் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பச்சையாக வந்து ஒரு மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் நம்மளை. அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து ஸோ நைஸான ஒரு நூடுல்ஸ். அப்படி இருக்கிற சில்லி பீஃப் சாப்பிடலாம். சில்லி பீஃபும் பாருங்கள், கலர் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா போட்டு சூப்பராக குக் பண்ணி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஸோ நம்ம லெக்ஸாக ஒரு பைட்டு வரமாட்டேங்குது, அது எவ்வளோ எடுத்தாலும். டேஸ்ட் வைஸாக நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஆயிலி. ஏன்னா இங்கே ஒரு கஸ்டமர் முதல்ல சாப்பிட்டார், அவரை தான் சொன்னார் லைட்டாக ஆயிலி. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து பீஃப் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு மீட்டோடு இருக்காது, ரொம்ப கொஞ்சம் மாவாக இருக்கும். அதில் மாவு கொஞ்சம் கம்மி பண்ணி மீட்டு லாஸ்ட்டாக நான் ஒரு பெரிய ஹோட்டலில் அது மாதிரி சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். மீட்டு மாவே இல்லாமல். ஸோ சிமிலர் அது மாதிரியே இருக்குது. ஐ லவ் திஸ். ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஆக்சுவலி இதை தவிர்த்து இவங்ககிட்ட வந்து சைடிஷில் சைனீஸில் பார்த்தீங்கன்னா கார்லிக் சிக்கன் இருக்குது, ஜிஞ்சர் சிக்கன் ஒன்று அவைலபிளாக இருக்குது, சில்லி சிக்கனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வந்து வேணா சாப்பிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஞ்சர் சிக்கன் வாங்கியிருக்கோம். கார்லிக் சிக்கன்னா நம்ம ஜிஞ்சர் சிக்கன் நான் சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி. ஸோ ஜிஞ்சர் சிக்கன் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிடணும், அது ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம வந்து இந்த கார்லிக் சிக்கன் ட்ரை பண்ணுவோம். நல்லா வந்து ரொம்ப ஜூஸியாக போட்டு கார்லிக் பாருங்கள் அப்படியே மிதக்குது மேலே. இவ்வளோ கார்லிக் கொடுத்துருக்காங்க. அட பாவீங்களா, என்னடா எப்படி போட்டிருக்கீங்க, நான் கம்மியாக போடுவாங்க, நான் எரியுமே சாப்பிட்டா. சாப்பிடுவோமா? சாரி தப்பாக சொல்கிறேன், ஜிஞ்சரு. அந்த ஜிஞ்சருக்கும் கார்லிக்கும் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் அது சைல்டுஹுட்லேருந்து. ஸோ இஞ்சி
அப்படின்னு போயிடலாம். ஸோ இந்த இஞ்சியோட வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது சாப்பிடும்போது. ஏன்னா இவ்வளோ நாள் அந்த கார்லிக் பூண்டோட தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அது இல்லாமல் சூப்பராக இருக்குது சாப்பிடுறது. ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். உங்களோட டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 o'clock 6:30 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வந்தீங்கன்னா சூப்பராக உட்காந்து சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பாய்ஸோட வந்து வைப் பண்ணுறதுக்குன்னா ஒரு ஸ்பேஸு. பட் ஸ்பேஸ் கொஞ்சம் சின்ன ஸ்பேஸு. லைக் வந்து ஒரு 8 பேர் 7 பேர் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, அங்கே வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஆக்சுவலி பாய்ஸோட வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகிடும். பட் இவங்க இன்டீரியர் பண்ண விதம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டன் பேப்பர் ஒட்டியிருக்காங்க, பேப்பர் மாதிரி தான் ஒட்டியிருக்காங்க. அதில் மேலே வந்து ஷெட்டு, தர்மாகோல் ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் 10 to 12 பேர் வந்தீங்கன்னா டேபிள் எழுத்து போட்டு ஒன்றா உட்காந்து ஒரு 119 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேக்அவேயும் இருக்குது. இங்கே 2 டேக்அவேல பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரீ. நூடுல்ஸ் தான், பட் அதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபாய். அதுவும் வந்து இந்த குவான்டிட்டி இருக்கும். ஒரு போதும் அளவுக்கு ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிடலாம். ஸோ 200 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு நூடுல்ஸோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். மேக்ஸிமம் பீஃப் பக்கோடா ஒரு 2 பீஸ் சாப்பிடுவோம். பீஃப் மாதிரியே இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் வேக வச்சு குக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் பாயில் மாதிரி குக் பண்ணி அப்புறம் குக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பீஃப் மாதிரியே ரொம்ப சாஃப்டியாக இருக்குது. சூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. சில கடைகள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த கடையில் ஹார்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு அண்ணன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், பின்னாடியும் அவர்கிட்ட கேட்டோம் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. அந்த அண்ணன் சொன்னால் ஃபஸ்ட் டைம் வந்தேன், நல்லா இருக்குது. பட் இந்த கடைக்கு அவங்கெல்லாம் சொல்கிற ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்குன்னு கிடையாது, எல்லா கடைக்கும் புதுசாக ஓப்பன் பண்ணும்போது ஃபுட் நல்லா இருக்குது. பட் போக போக ஃபுட்டு வந்து அவ்வளோவா இருக்க மாட்டேங்குது. நிறைய மெயினாக அவங்க சொல்கிறதுனா யூடியூபர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்க மாட்டேங்குது. பட் ஸோ வந்து அதனால் வந்து நீங்களாம் என்ன பண்ணணும்னா ஒரு புது ஹோட்டல் நடத்துறீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணும், ஓப்பன் பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதான் இந்த ஹோட்டலுக்கும் அவர் சொல்லிட்டு போகணும். இந்த கடையோட லொக்கேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா வேசல்பல்லில் ஜோசப் சூப்பர் மார்க்கெட் இருக்கான், அது பக்கத்து இருக்குது. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்கள் காண்டாக்ட் நம்பரை கொடுத்துறேன். ஸோ மிட் நைட்டில் வந்து நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா 1 வீக் கழிச்சு ஃபோன் பண்ணுங்கள். இவங்க மிட் நைட் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம் மிட் நைட்டில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 7 o'clock 6:30 அப்புறம் வந்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ட்ரீட்லாம் இன்னும் வாங்கலை, ட்ரீட் வாங்கணும் அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து ட்ரீட் நீங்கள் வாங்கிடலாம். ஏன்னா ரொம்பலாம் எக்ஸ்பென்சிவ் ஆகுது, ஃபுட் நல்லா இருக்குது, ஒரு கம்மி பட்ஜெட்லேயே பண்ணி முடிக்கலாம். நான் வழக்கம் போல் இந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.